தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். வணக்கம் அறிவு. வணக்கம் அழகு. வயநாட்டில் ஏற்பட்ட கோரமான நிலச்சரிவு, அதை தொடர்ந்து மீட்பு பணிகள்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு வார காலமாக மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. இதில் நம்ம பேசிட்டு இருக்கிற டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 385 பேர் இது வரைக்கும் உயிரிழந்து இருக்கிறதா தகவல் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 180க்கும் மேற்பட்டவங்க காணாமல் போயிருக்காங்க. அவங்கள தேடக்கூடிய பணி தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த நிலச்சரிவால கிட்டத்தட்ட 4800க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பாதிப்படைச்சிருக்கிறதா தகவல் சொல்லுது. நீங்க சொன்னது போல கேரள வயநாட்டில் ஒரு 385 பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்கிறதா அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்கு. இன்னும் பல பேர் நிலச்சரிவில் இன்னும் சிக்கியிருக்காங்க. அவங்களெல்லாம் மீட்கக்கூடிய பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. இதே சமயத்தில் கேரளாவில் எப்படி பருவமழை அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கோ இதே போல் மகாராஷ்டிராவிலும் கனமழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. குறிப்பாக நாசிக் இந்த பகுதிகள்லாம் பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும் வெள்ளங்கள் வந்திருக்கிறதாவும் சொல்கிறாங்க. அங்கங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இதனால் உடனடியாக அங்கே ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு, தேசிய பேரிடர் மீட்பு படை குழுவினர் இவங்கெல்லாம் அந்த பகுதிக்கு சென்று அங்கே எல்லா மீட்பு பணியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே சமயத்தில் இன்னைக்கு மகாராஷ்டிரா முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே எகாத் நகர் அப்படின்ற பகுதிக்கு நேரில் போயிட்டு பார்வையிட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது. அது போக அங்கே இன்னும் தொடர்ந்து கனமழை இருக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் வானிலை மையத்திலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மகாராஷ்டிராவில் தானே, பூனே, அதுக்கப்புறமா நாசிக் இந்த பகுதிகள்லாம் இன்னும் கனமழை இருக்குது அப்படின்னு வெதர் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மகாராஷ்டிரா அரசு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இதே சமயத்தில் இமாச்சல் பிரதேசில் ஏற்கனவே ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு, மழை, கடும் வெள்ளை, இதன் காரணமாக ஒரு 13 பேர் இது வரைக்கும் பலியாகி இருக்காங்க. இது போக பல பேர் அங்கேயும் காணாமல் போயிருக்காங்க. அவங்கள தேடுற பணியெல்லாமும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம்னா யூபியில் ஒரு 6 மாவட்டங்கள் கடும் மழையால் பெருசாக பாதிக்கப்பட்டு இருக்கு. இப்படி தொடர்ந்து இந்தியா முழுக்க பல்வேறு இடங்கள்லையும் மழை வெள்ள பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்கு. இதுல ஜம்மு காஷ்மீரும் விதிவிலக்கு இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல பெய்த கனமழை, அதனை தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமா காஷ்மீருக்கும் லடாக்குக்கும் போகக்கூடிய அந்த நேஷனல் ஹைவே ரோடு பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதன் காரணமா லடாக் வந்து ஒரு தனி தீவா இப்போ மாறி இருக்கிறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஆமா, நீங்க சொன்னது போல ஐஎம்டி வந்து மகாராஷ்டிரா, ஜம்மு, யூபியை தாண்டி பல மாநிலங்களுக்கு ஆகஸ்ட் 5 ஆகஸ்ட் 8 வரைக்கும் கனமழை பெய்யக்கூடும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜம்மு காஷ்மீர்னு சொன்னீங்க இல்லையா, அங்கே வந்து சீதோஷ்ண நிலை வந்து தொடர்ந்து பருவமழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் இஷ்யூ போயிட்டுருக்கு. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு குறிப்பாக ஒரு மிக முக்கிய நாளை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்கள் வந்து அதை இன்னைக்கு மார்க் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணி இன்னையோட 5 ஆண்டுகள் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ அந்த 5 ஆண்டு நிறைவை வந்து இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் மக்கள் வந்து இன்னைக்கு சந்திச்சிருக்காங்க. அதையும் தாண்டி எங்க பல்வேறு கேள்விகளோட அவங்க வந்து எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா 5 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு, இன்னும் எங்களுக்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் எதுவுமே இங்கே இல்லை, இன்னும் பாதுகாப்பு குறைபாடுகளும் தொடர்ந்து அங்கே போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய மனக்குமுறலும் அங்கே இருந்துட்டு இருக்கு. இரண்டாவது, அவங்களுக்கான உரிமைகள் வந்து தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருது அப்படின்ற ஒரு குரலுமே தொடர்ந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே பாஜக வந்து பல்வேறு வாக்குறுதிலாம் கொடுத்தாங்க. கூடிய சீக்கிரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மாநில சட்டசபை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல வாக்குறுதிலாம் கொடுத்தாங்க. 5 ஆண்டுகள் நிறைவாயிருச்சு அவங்களோட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து ரிவோக் பண்ணி. இன்னுமே வந்து நிலைமை வந்து இன்னும் மாறாம அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பல தகவல்களும் அங்க இருக்கக்கூடிய மக்களுமே சொல்லிட்டு வராங்க. நீங்க சொன்னது போல ஜம்மு காஷ்மீருக்கு ஆகஸ்ட் 5, 2019 மத்திய ஒன்றிய அரசு, பாஜக அரசு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த சிறப்பு மாநில அந்தஸ்தை எடுத்தாங்க. அதாவது ஆர்டிகல் 370 அங்க இருந்து நீக்கி இந்தியாவினுடைய மற்ற பகுதிகளுக்கு என்னென்ன சட்டத்திட்டங்கள் பொருந்துமோ அது அனைத்து சட்டத்திட்டங்களும் ஜம்மு காஷ்மீருக்கும் பொருந்தும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அது போக அது வரைக்கும் தனி மாநிலமாக இருந்த ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசமா மாத்தினாங்க. ஜம்மு காஷ்மீர் ஒன்று, லடாக் 2 யூனியன் பிரதேசமா மாத்தினாங்க. மாத்தினதுக்கு அப்புறமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் சில காலத்துல, சில வருடங்கள்ல மீண்டும் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கப்படும், அங்க சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படும், அந்த மாநில மக்களுக்குன்னு ஒரு தனி சட்டமன்றம் அமைக்கப்படும் அப்படின்னு பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க. ஆனா அது எதுவுமே நிறைவேற்றப்படல. இது தொடர்பான வழக்குகள்லாம் உச்சநீதிமன்றத்திலையும் நிலுவையில் இருக்கு, விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்துல தான் இன்னைக்கு ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டு 5 வருடங்கள் முடிவடைந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்ப பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அங்கே ஜம்மு காஷ்மீருடைய பாஜக சார்பில் இன்னைக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து இப்போது இந்த ஆர்டிகல் 370 நீக்கினதுக்கு அப்புறமா நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஏன்னா இந்தியாவினுடைய மற்ற பகுதிகள் என்ன நல்லா இருக்கோ அது எல்லாமே ஜம்மு காஷ்மீருக்கும் இருக்கு. ஸோ நாங்கள் இப்போதான் முழுசா இந்தியா கூட இணைஞ்சிருக்கோம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இப்போதான் முழுசா இந்தியா கூட இணைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை அங்கே இருக்கக்கூடிய ஜெனரல் செக்ரட்டரி, பாஜகனுடைய ஜெனரல் செக்ரட்டரி முன்னாடி வைக்கிறாரு. அது போக இந்த வளர்ச்சியில, நாட்டினுடைய வளர்ச்சியில ஜம்மு காஷ்மீரும் பங்கு இருக்குது, ஜம்மு காஷ்மீரும் இருக்கு அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவங்க சார்பில் சொல்றாங்க. இது போங்க அங்க பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, இவங்க
அப்புறம் டெமோக்ராட்டிக் ஆசாத் பார்ட்டி இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் இது ஒரு கருப்பு தினம், ஆர்டிகல் 370 நீக்கின இந்த ஆகஸ்ட் 5 அப்படின்றது எங்களோட கருப்பு தினம், இந்த மாநிலத்துக்கான கருப்பு தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தின் வெளியே ப்ரொட்டஸ்ட் அறிவிச்சிருக்காங்க, கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதே போல இந்த பக்கம் ஆசாத் பார்ட்டியும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து, அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எங்க நடக்கும் அப்படியே கேட்டா மகாராஜா ஹரிசிங் பார்க் வெளியே இந்த போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அங்க செக்யூரிட்டி எல்லாம் டைட் பண்ணிருக்காங்க. பல்வேறு செக் போஸ்ட் எல்லாமும் ஜம்மு காஷ்மீர்ல போட்டிருக்காங்களா இந்த ஆகஸ்ட் 5 காரணமா. இது குறித்து பேசுறப்ப ஜம்முனுடைய சவுத் எஸ்பியா இருக்கக்கூடிய அஜய் என்ன சொல்றாரு, பொதுவா ஆகஸ்ட் 5 ஆகஸ்ட் 15 இந்த சமயத்துல கட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கும், கண்காணிப்பு பணிலாம் அதிகமா இருக்கும், அதன் மாதிரி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே சமயத்துல நம்ம இன்னும் சில விஷயங்கள்லாம் இதுல பார்க்க வேண்டியதா இருக்கு. செய்திகள்ல பெருசா அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஜூலை 21 வரைக்கும், இந்த வருடம் 2024 தொடங்கி ஜூலை 21 வரைக்குமே மொத்தம் அங்க 11 தீவிரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கு. 24 என்கவுண்டர் சம்பவங்களும் அந்த மாநிலத்துல நடந்திருக்கு. இது போக இந்த 24 என்கவுண்டர் சம்பவத்திலையும் 11 தீவிரவாத தாக்குதல் எல்லாம் சேர்த்துதான் ஒரு 28 நபர்கள் வரைக்கும் அங்க பலியாயிருக்காங்க. சிவிலியன்ஸ், அப்புறம் அந்த பாதுகாப்பு படையை சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 28 நபர்கள் கடந்த ஒரு 7 மாதங்கள்ல, அதாவது 2024 ஜனவரியில இருந்து 2024 ஜூலை 21 வரைக்குமே 28 மரணங்கள் ஜம்மு காஷ்மீர்ல நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல் அங்க நடந்துகிட்டே இருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய மக்கள், அரசியல் விமர்சகர்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. குறிப்பா இதுல கத்துவா மாநிலத்தில் நடந்த அந்த ராணுவ கான்வாய் மீதான தாக்குதல், அதுக்கப்புறம் தோதா, அப்புறம் உத்தம்பூர் இந்த பகுதிகளில் நடந்த டெரரிஸ்ட் தாக்குதல், தீவிரவாத தாக்குதல், இதெல்லாம் வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. தொடர்ந்து 370 நீக்கினதுக்கு அப்புறமா இந்த வருடம் 24 தொடர்ந்து இப்படி ராணுவத்திற்கும் தீவிரவாத அமைப்புக்கும் தாக்குதல் நடக்கிறது ஒரு பெரிய அச்சத்தை அந்த மாநிலத்துக்கு ஏற்படுத்தியிருக்கு. நிச்சயமா ஒரு பக்கம் அந்த எதிர்கட்சி, இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி அப்படின்னா மத்திய பாஜக அரசு தான் சொல்லணும். இன்னொரு புறம் தீவிரவாத தாக்குதல். இந்த முக்கோணத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்கள் தொடர்ந்து மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரு பெரிய கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா, எங்களுக்கு இமீடியட்டா இந்த பிரச்சனையை வந்து சரி செய்யணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து லோக்கல் லெவல்ல எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் வேணும். அதாவது சட்டசபை மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்து முனிசிபல் லெவல்லையும் ப்ளஸ் வந்து பஞ்சாயத்து லெவல்லையும் வந்து எங்களுக்கு அங்கீகாரம் ஃபுல்லாக வேணும். அதுக்கு வந்து பாஜக அரசு எங்களுக்கு வந்து மாநில சட்டசபை கொடுத்தா மட்டும் தான் எங்களால் வந்து அந்த அங்கீகாரத்தை பெற முடியும். எங்களுக்கு பல பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு வழி அது மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற கோரிக்கையை நீண்ட நாட்கள் எழுப்பிட்டு வராங்க. அவங்களோட எதிர்பார்ப்பு இதுவாக இருக்கு. எங்களோட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் நீங்க வந்து ரிவோக் பண்ணி 5 ஆண்டுகள் ஆச்சு, எங்களுக்கு ஒரு தனி சட்டசபை கொடுங்க, எங்களோட சிஎம் நாங்களே தேர்ந்தெடுத்து எங்களோட அரசாங்கத்தை வந்து நாங்களே அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்காங்க. அவங்களோட கோரிக்கை கூடிய சீக்கிரம் நிறைவேறுமா இல்லையா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது மகாராஷ்டிரா, மறுபடியும் மும்பையில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரயில்வே தீர்ப்பாயத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ராஜேஷ் பகுல் அப்படின்ற ஒரு ரயில்வே போலீஸ், ஜெனரல் ரயில்வே போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த காவலர் என்ன பண்ணியிருக்காரு, கடந்த 13 நவம்பர் 2019 அன்னைக்கு சூரத்துக்கு அவருடைய பணிக்காக போயிருக்காரு. சூரத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே காவல் நிலையத்திற்கு பணிக்கு போகிறதுக்காக ட்ரெயினில் பயணம் செய்திருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் பயணம் பண்ணியிருக்காரு. அப்படி போகிறப்ப பலேஜ் அப்படின்ற ரயில் நிலையத்தில் இவர் ரயில்ல இருந்து தவறி விழுந்து அவருடைய இடது கால் ரொம்ப கடுமையான காயத்துக்கு உள்ளாயிருக்கு. ரொம்ப பலத்த காயத்தோடு இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று பின்னாடி வெளியே வராரு. இதற்கப்புறமா அவர் ரயில்வே தீர்ப்பாயத்தில் ஒரு மனு கொடுக்குறாரு. எனக்கு வந்து ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு இழப்பீடு வேணும். ரயில் விபத்துல பணிக்காக போயிட்டு இருந்தப்ப ரயில் விபத்துல காயம் ஏற்பட்டிருக்கனால எனக்கு 8 லட்சம் ரூபாய் இழப்பீடு வேணும்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்றாரு. அதை விசாரிச்சுட்டு இருந்தாங்க ரயில்வே தீர்ப்பாயம். விசாரிச்சுட்டு இருக்கப்ப கடந்த 30ஆம் தேதி இதுக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பு ரயில்வே தீர்ப்பாயத்துல இருந்து வந்திருக்கு. இவர் வந்து பயணம் செய்திருக்கிறாரு, இவர் அந்த காவல் நிலையம் தான் சென்றிருக்காரு, எல்லாம் சரி. ஆனா இந்த ரயில்ல பயணம் பண்றதுக்கு அவருக்கு அரசு தரப்புல இருந்து எந்த ஒரு அத்தாரிட்டியும் கொடுக்கல. அதாவது ஏதோ எந்த டாக்குமெண்ட்டும் அவருக்கு கொடுக்கல. இவர் வந்து ரெகுலரா பயணம் பண்ணுவாரு, இவர் வந்து ரெகுலரா டியூட்டிக்கு போவார். ஸோ அதுக்காக இந்த இது கொடுக்குறோம், இந்த ரெக்கார்டு, இந்த டாக்குமெண்ட், பாஸ் கார்டு இதை கொடுக்குறோம், ஒரு பாஸ் கார்டு மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு அரசாங்கம் தரப்புல இருந்து எதுவும் கொடுக்கப்படல. அதே சமயம் இவரும் தனிப்பட்ட முறையில் ஒரு டிக்கெட் எடுத்துக்கிட்டு அந்த ரயிலில் பயணம் பண்ணல. வெறும் பணியில் இருக்கக்கூடிய ஐடி கார்டு, அந்த ரயில்வே போலீஸ் அப்படின்ற ஐடி கார்டை மட்டுமே வச்சுக்கிட்டு இவரை கன்சிடர் பண்ணி இவருக்கு இழப்பீடுலாம் கொடுக்க முடியாது. ஒரு ரயிலில் பயணம் பண்றோம்னா கண்டிப்பா டிக்கெட் இருக்கணும். பொதுமக்களா இருந்தா, பொதுமக்களா இல்லை இந்த மாதிரி ரயில்வே துறை ஊழியர்களா இருந்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு ஒரு பாஸ் கார்டு கொடுத்துருக்கணும், இல்லை ரயில்வே அத்தாரிட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு முறையான ரெக்கார்டு ஏதாவது கொடுத்துருக்கணும். இது கொடுத்து நீங்கள் அதை பயணிச்சிருந்தீங்கன்னா தான் நாங்கள் அதை ஒரு ஆவணமாக எடுத்து அது இந்த இழப்பீடெல்லாம் கொடுக்கறதுக்கு வசதியாக இருந்திருக்கும். ஆக ரயில்வே தரப்புல இருந்து ஒரு முறையான சுற்று அறிக்கை இங்கே கொடுக்காதனால தான் பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. ஸோ இதற்கு அப்புறமா இந்த மனுவை தள்ளுபடி பண்ணுறோம், இவர் கொடுத்த இந்த இழப்பீடு மனுவை தள்ளுபடி பண்ணுறோம். இதற்கு மேலே ரயில்வே நிர்வாகம் என்ன பண்ணணும் அப்படின்னா,
இந்த மாதிரி தொடர்ந்து ரயிலில் பயணிக்கக்கூடிய ஜென்ரல் ரயில்வே போலீஸ், அப்புறம் ஆர்பிஎஃப், இவங்க எல்லாருக்கும் தனியாக ஒரு பாஸ் கார்டு மாதிரி கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அவங்களுக்கு கொடுங்க. இவங்க இந்த ரயிலில் பயணிப்பாங்க, இவங்க இங்கே பணிக்கு போகிறாங்க, ஸோ ரயிலில் பயணிப்பாங்க, தொடர்ந்து பயணிப்பாங்க அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா போகக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி இழப்பீடு வந்தால் கொடுக்க முடியும், அந்த வழக்கு எடுத்து விசாரிக்க முடியும். இது வித்தவுட் டிக்கெட் அப்படின்ற மாதிரி தான் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அதனால இதை நாங்கள் இழப்பீடுலாம் கொடுக்க முடியும், இந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து வெஸ்ட் பெங்காலில் அந்த மாநிலத்தோட சிஎம்மாக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவங்களோட அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை ராஜினாமா பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த அமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா அகில் கிரி அப்படின்றவர் தான். இவர் என்ன தப்பு பண்ணார், இவர் ராஜினாமாவுக்கான பின்னணி என்னன்னு பார்க்கும்போது தான் சமீபத்தில் ஒரு இடத்துல ஒரு பெண் வன அலுவலர் இருந்திருக்காங்க, ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, பெண் வன அலுவலர். இவங்க ஒரு இடத்துல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான இடத்துல இருந்து ஆக்கிரமிப்புகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை அகற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை தடுத்து இந்த அமைச்சர் என்ன சொல்றாரு, அகில் கிரி என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பெண் வன அலுவலரை ரொம்ப அவதூறா ரொம்ப கொச்சையை விமர்சனம் பண்ணிடுறாரு, அவங்கள இன்சல்ட் பண்ற மாதிரி சில விமர்சனம்லாம் பண்ணிடுறாரு. இது வெஸ்ட் பெங்கால் முழுக்கவே பெரிய தீயா பரவுது. இவரோட நடவடிக்கை எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு வன அலுவலர், அதுவும் பெண் வன அலுவலர் ஃபாரஸ்ட் லேண்டுக்கு சொந்தமான இடத்துல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றுறாங்க. இது அவங்களோட டியூட்டி தானே பண்றாங்க, நீங்க எப்படி அவங்களை தடுக்கலான்ற ரீதியில் பல்வேறு கேள்விகளை எழும்போது மம்தா பானர்ஜிக்கு ஒரு பெரிய சவாலா மாறிச்சு அந்த நிகழ்வு. அதை தொடர்ந்து தான் மம்தா பானர்ஜி அந்த திரிணாமுல் காங்கிரஸோட வெஸ்ட் பெங்கால் தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க அகில் கிரியை நீங்க ராஜினாமா பண்ணுங்க அப்படின்ற ஒரு உத்தரவு கொடுத்துருக்கிறதாவும், அகில் கிரியும் சரி ஓகே நான் ராஜினாமா பண்றேன், நான் ஏற்கனவே ராஜினாமா கடிதத்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன், நான் ராஜினாமா பண்ண தயாரா இருக்கேன், ஆனா எந்த இடத்துலையும் நான் அந்த பெண் வன அலுவலர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன் அப்படின்ற ரீதியில் ஒரு ஆணித்தரமா கருத்தை சொல்லியிருக்காரு. இதுவும் அவருக்கு அகேன்ஸ்டா திரும்பி இருக்கு. ஏன்னா ஒரு அரசு அதிகாரியை வேலை செய்ய விடாம ஒரு அமைச்சர் பப்ளிக்கா இன்சல்ட் பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல அவங்க மன்னிப்பு கேட்கணுன்ற கோரிக்கை பெருசா எழுந்தது. நீங்க ஒரு பக்கம் ராஜினாமா பண்ணாலுமே மன்னிப்பு கேட்கணுன்ற கோரிக்கை வெஸ்ட் பெங்கால் எழுந்தது. ஆனா ராஜினாமா பண்றேன், ஆனா மன்னிப்பு ஒருபோதும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணித்தரமா ஒரு சொன்ன கருத்தும் அவருக்கு அகேன்ஸ்டா திரும்பி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ வெஸ்ட் பெங்கால் எப்படியான ஒரு பெரிய பிரச்சனை, நிர்வாக ரீதியான ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கப்ப பங்களாதேஷில் ஒரு பெரிய புயலே வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கு. தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா பங்களாதேஷினுடைய விடுதலைக்காக போராடிய அந்த நபர்களுக்கான இடஒதுக்கீடு, அவங்களுடைய குடும்ப வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு அங்கே அமல்ல இருந்தது. அதை ரத்து செய்யணும்னு உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தெல்லாம் வழக்கெல்லாம் தொடர்ந்து அது கருத்துக்கள் உத்தரவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் அதை கண்டிப்பாக ரத்து பண்ணணும்னு அங்கே இருக்கக்கூடிய மாணவ அமைப்பு பெரிய போராட்டம்லாம் நடத்திருக்காங்க. சமீபத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த பெரிய போராட்டத்தில் ஒரு 90க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதில் 14 பேர் பாதுகாப்பு படையை சேர்ந்தவங்க, மீதி பொதுமக்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 90க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்காங்க. போராட்டம் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. முதல்ல இந்த போராட்டம் இடஒதுக்கீடு ரத்து செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த போராட்டம் இப்ப ஆளும் அரசுக்கு எதிராக திரும்பி இருக்கு. குறிப்பா பிரதமரா இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் அப்படின்னு மாணவர்கள் தரப்புல பெரிய கோரிக்கை எழுந்திருக்கு. ஸோ இப்படி ஒரு பெரிய போராட்டம் அங்கே போயிட்டு இருக்கப்ப அவங்க முன்னாடியே மாணவர் அமைப்பு கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு முடிவு பண்ணாங்க. அதாவது ஆகஸ்ட் 6 செவ்வாய்க்கிழமை ஒரு பெரிய பேரணி நடத்துறத முடிவு பண்ணிட்டாங்க. அந்த பேரணிக்கெல்லாம் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த நேற்று நடந்த இந்த பெரிய கலவரம் தொடர்பா முன்னாடியே இந்த பேரணியை நடத்தணும், ஆகஸ்ட் 5 அதாவது இன்று திங்கட்கிழமையே இந்த பேரணியை நடத்தணும் அப்படின்னு இந்த மாணவர் அமைப்பு முடிவு பண்ணி இங்க பேரணிக்கெல்லாம் தயார் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப இந்த பிரச்சனை இன்னும் பெருசா ஆயிடக்கூடாது, பூதாகரமா பெருசா வெடிஞ்சிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக வங்கதேசம் முழுக்கவே, நாடு முழுக்கவே இன்டர்நெட் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இதே சமயத்தில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. இந்தியர்கள் யாரும் வங்கதேசத்துக்கு போக வேண்டாம், பங்களாதேஷ்க்கு போக வேண்டாம், மறு உத்தரவு வர வரைக்கும் இந்தியர்கள் யாரும் இங்கிருந்து பங்களாதேஷ்க்கு போக வேண்டாம் அப்படின்னு ஒரு உத்தரவும் இங்கிருந்து வந்திருக்கு. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து வெளியே வந்திருக்கு. ஆமா, நீங்க சொன்னது போல பல நாட்களா பங்களாதேஷ்ல போராட்டம் போயிட்டு இருக்கு. இந்த போராட்டத்துல பெரும் பங்கு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா மாணவர்களுக்கு தான் இருக்கு. நான் முன்னாடி இந்த போராட்டம் இடஒதுக்கீடுக்கு அகைன்ஸ்டா ஆரம்பிச்ச போராட்டம் நாளடைவுல பிரதமரா இவர் இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவோட அரசுக்கே எதிராக திரும்பி இருக்கு இல்லையா. இப்ப சமீபத்துல தான் அவங்க 4ஆம் முறையா பங்களாதேஷ் பிரதமரா பதவியேற்றாங்க. பதவியேற்ற சில நாட்கள்லேயே இப்படி ஒரு வரலாறுக்கான அளவுக்கு அவங்களுக்கு அகைன்ஸ்டா போராட்டம் போயிட்டு இருக்கிறது உலக அளவுலேயே பெரிய கவனத்தை இருக்குன்னு தான் சொல்லணும். பல்வேறு பலிகளும் டெய்லி போயிட்டு இருக்கு, பல்வேறு புதிய புதிய போராட்டங்களும் வெடிச்சிட்டு இருக்காங்க. அங்க அவங்க வைக்கக்கூடிய ஒரே டிமாண்ட் அப்படின்னா இடஒதுக்கீட்டை தாண்டி ஷேக் ஹசீனா பதவி விலகணும் அப்படின்ற டிமாண்டை தான் ஓங்கி வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து பல ஆண்டுகளா ஒரே பிரதமர் இருக்காங்க அப்படின்ற ரீதியிலையும் அவங்களுக்கு அகைன்ஸ்டா பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள், சர்ச்சையான இடஒதுக்கீடு போன்ற பல கொள்கைகளுக்கு அங்க பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கு. ஷேக் ஹசீனாவுக்கு வந்திருக்கக்கூடிய பெரிய அரசியல் சவால்னு தான் சொல்லணும். அந்த போராட்டம் எப்படி கையாள போறாங்க, எப்படி இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர போறாங்கன்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. நம்ம அதில் பொறுத்திருந்து பார்க்கலாம்.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாலையும் இந்த மாதிரி அரசியல் போராட்டம், ஒரு அரசியல் மோதல் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும். இப்போ சமீபத்தில் கர்நாடக சிஎம்மா இருக்கக்கூடிய சித்தராமையா மீது பல்வேறு ஊழல் புகார்கள்லாம் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் முத்தா ஸ்கேம்னாங்க, இப்போ வந்து வால்மீகி கார்பரேஷன் நடந்த ஸ்கேம் மூலியமா சித்தராமையாவை தொடர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சமீப நாட்களாவே வந்து சித்தராமையா மீது பல்வேறு அரசியல் நெருக்கடிகள் பாஜக பக்கம் இருந்து கொடுக்கப்பட்டு இருக்கு. ஊழல் குற்றச்சாட்டுகள், நீங்க வந்து உடனே பதவியை ராஜினாமா பண்ணணும். ஏன்னா முன்னாடியே பாஜக என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் வந்து ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க கர்நாடகாவில், இதையே வந்து காரணமாக வச்சு சித்தராமையா வந்து ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிட்டு பல கோரிக்கைகளை வச்சாங்க இல்லையா. இந்த நிலையில தான் இந்த ஒரு புதிய ராஜினாமா கோரிக்கை பாஜகவிடம் வந்திருக்கு. பல்வேறு பேரணிலாம் தொடர்ந்து போயிட்டு இருந்திருக்காங்க சித்தராமையா அகைன்ஸ்டா இந்த மாதிரி ஊழல்ல. இப்போ சமீபத்தில் நேத்திக்கு காங்கிரஸ் கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய KC வேணுகோபால் கர்நாடக தலைவர் இடத்துல பெரிய மீட்டிங்லாம் போட்டாங்க. அதற்கப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா, சித்தராமையாவோட நேர்மை வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து இப்போ முதல் முறை சிஎம் கிடையாது, ஏற்கனவே சிஎம்மா இருந்திருக்காரு. அவரோட ஐடியாலஜி, அவரோட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதனால வந்து காங்கிரஸ் கட்சி எப்பவுமே சித்தராமையாவுக்கு சப்போர்ட்டா நிற்கும். எதுக்கு இப்படி சொன்னார் அப்படின்னா, இந்த முத்தா ஸ்கேம் தொடர்பாக கர்நாடக கவர்னர் வந்து சித்தராமையாவுக்கு சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்திருந்தார். இந்த சோகாஸ் நோட்டீஸ் வந்து வைரலாக போனதுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ் உயர்மட்ட தலைவர்கள்லாம் ஒன்று கூடி சித்தராமையாவை சப்போர்ட் பண்ணுறதா ஒரு தீர்மானம் போட்டு, சித்தராமையா வந்து நாங்கள் எல்லா இடத்தையும் சப்போர்ட் பண்ணுவோம், தேவைப்பட்டால் இந்த சோகாஸ் நோட்டீஸ் அகைன்ஸ்டாக நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு கூட போக தயாராக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பாஜக, JDS இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து கர்நாடகத்தில் காங்கிரஸ் அரசை கவிழ்க்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இதை வந்து காங்கிரஸ் தலைவர்கள் எல்லா மாவட்டத்திலையும் சரி, எல்லா தொகுதியிலையும் சரி, எல்லா மக்களையும் பார்த்து இவங்க பண்ணக்கூடிய அரசியல் வேலைகள் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லணும், பாஜகவோட ஊழல்களையும் சொல்லணும், ப்ளஸ் அந்த வந்து காங்கிரஸ் அரசை கவிழ்க்கிறதுக்கான முயற்சிகளை பற்றி மக்கள்கிட்ட நீங்கள் வந்து விளக்கணும் அப்படின்ற ரீதியிலும் பல உத்தரவுகள் வந்து வேணுகோபால் பிறப்பிச்சதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ கர்நாடகாவை தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தகவல் இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியே சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இங்க உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்க இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு கட்சிக்குள்ள இருந்தே பல்வேறு தரப்புல இருந்து வலியுறுத்துவதாகவும் செய்திகள்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த சமயத்துல இன்னைக்கு கொளத்தூர் பகுதிகளில் அவர், அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய சொந்த தொகுதியான கொளத்தூர்ல பல்வேறு நலத்திட்ட உதவிகள்லாம் தொடக்கி வச்சாரு. அதை தொடர்ந்து ஆய்வு இதெல்லாம் பண்ணாரு. பண்ணிட்டு இருந்து முடிச்சதுக்கு அப்புறமா பத்திரிகையாளர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டாங்க. மழை இப்ப தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல பலமா இருக்கு. சென்னையிலையும் நேற்று இரவுல இருந்து மழை கொஞ்சம் அதிகமா இருந்துகிட்டே இருக்கு, தொடர் மழையா இருக்கு. நம்ம என்ன திட்டம்லாம் வச்சிருக்கோம்னு கேட்கிறப்ப, எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட போதுமான வசதிகள் இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நம்பிக்கை கொடுத்திருக்காரு. இது போக அடுத்த கேள்வியா, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும்னு கோரிக்கைலாம் வலுத்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்கிறப்ப, ரொம்ப ஸ்பான்டேனியஸா முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஆமா, வலுத்து இருக்கு, ஆனா இன்னும் பழுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோரிக்கைகள் வலுத்து இருக்கு, அவருடைய செயல்பாடும் வலுவா இருக்கு, ஆனா இன்னும் அந்த பக்குவம் வரல அப்படின்ற ரீதியா அவர் சொன்னதாதான் சோசியல் மீடியாவில் பல்வேறு தரப்புல இருந்தும் பேச்சுகள்லாம் எழுந்துகிட்டு இருக்கு. ஆமா, இந்த வியூகம் வந்து பல நாட்களாவே, பல மாதங்களாவே தமிழ்நாட்டில் இருந்தது. ஏன்னா எப்ப வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து அமைச்சராகப்பட்டாரோ அப்பயே ஒரு பெரிய கேள்வி இருந்தார். அடுத்த இது வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து டெபுட்டி சிஎம் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பல பேச்சுக்கள்லாம் இருந்தது. இதை வந்து உதயநிதியே ஒரு இடத்துல கவுண்டர் பண்ணார். ஆமாம், நாங்கள் எல்லாருமே வந்து முதல்வருக்கு துணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கவுண்டர் பண்ணிட்டு இருந்தார். இதில் திமுக தலைமையும் தொடர்ந்து மறுத்துட்டு வருது. என்னதான் கட்சிக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய தீர்மானம்லாம் போட்டு உதயநிதியை வந்து டெபுட்டி சிஎமாக கொண்டு வந்துருன்னு சொல்லிட்டு பல குரல்கள் இருந்தாலுமே திமுக தலைமை இது வரைக்கும் அதில் எந்த விதமான ஓப்பன் எதுவுமே சொல்லாமல் மறுத்துட்டே வர்றாங்க. இதுக்கு அவரோட எலிவேஷனுக்கு எந்த விதமான ஹிண்ட்டும் கொடுக்காம மறுத்துட்டு வரதை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. இப்போ அதே மறுப்பை தான் ஸ்டாலின் வந்து இன்னொரு வகையில் சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். பாப்பம் அறிவு, நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த மாதிரி உலக அளவில் பல போராட்டங்களும் போயிட்டு இருக்கு. இந்தியாலையும் பல அரசியல் நிகழ்வுகள் தொடர்ந்து பேசணும். இன்னைக்கு தமிழகத்திலையும் ஒரு அரசியல் நிகழ்வை பற்றி பேசணும். இன்னைக்கு நம்ம பேசுவதற்கு நிறைய இருக்கின்றன. தொடர்ந்து பேசலாம் அறிவு. நன்றி. நன்றி அழகு. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை, பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.